வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. இன்றைக்கி வீட்டில் 2 எக்கு இருந்தால் அதை வச்சு ஒரு அட்டகாசமான ரெசிபி பண்ணலாம். நான் அதுக்கு 3 எக்கு எடுத்து பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் குட்டி குட்டியாக. அதில் ஃபஸ்ட் மஞ்சள் கருவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த வெள்ளைக்கருவை மட்டும் குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இந்த இந்த ரெசிபி 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். நல்லா ஹெல்த்தி ரெசிபி, குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண வெள்ளைக்கருவை நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை பைண்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடைசியாக நீங்கள் இந்த எல்லோ எக் இருக்குல்ல, அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா பைண்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் பைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு முட்டையை பச்சையாக உடைச்சி அதை கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டு பைண்ட் பண்ணி பாலாக உருட்டிக்கலாம். நான் கொஞ்சம் முட்டையை தான் உடச்சி ஊற்றிருக்கேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு. அதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு வறுத்துக்க போகிறோம். இப்போ குட்டி குட்டி பாலாக உருட்டி இந்த பாருங்கள் எண்ணெயில் போட்டுட்ருக்கேன். இது சீக்கிரமே ஏற்கனவே வெந்த முட்டை தானே, அதனால் சீக்கிரமே வெந்துடுதும், கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளுமே நான் பொரித்து எடுத்துக்கிறேன். ஈவினிங் டைமில் அல்லது மழை காலத்தில் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.